ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு ஜூலை மாத பலன்கள், கிரக பெயர்ச்சி அடைவுகள்லாம் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னம் இது ரெண்டையும் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ராசியிலேயே சுக்கிர பகவான் மற்றும் சூரிய பகவான் இருக்காங்க. அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் குரு பகவான் அமைஞ்சிருக்காங்க. 15/7/2023 அப்புறம் செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி அடைய போறார். அதே போல சுக்கிர பகவான் கடகத்துக்கு பயிற்சி அடைய போறார். அதே போல சூரிய பகவானும் கடகத்துக்கு பயிற்சி அடைய போறார். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு இது 3வது வீடு. இங்கே புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த வீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினாவே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மாற்றி மாற்றி பேசுறது அல்லது பார்த்திங்கன்னா இவங்க முக்கியம் இவங்க இறக்கி பேசுறது அந்த மாதிரி எல்லாமே இல்லாமல் ஒரே மாதிரி தன்மையாக எப்போவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக ஒரு வேலையை பார்த்தாலும் சரி, யாருக்கு உதவி பண்ணுறாலும் சரி, இந்த சீக்கிரம் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஆளாகாத ராசி. பொதுவாக மிதுனம் பார்த்திங்கன்னா கலை இலக்கியம் சம்மந்தப்பட்ட வீடு. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் பாட்டு கேட்டால் டக்குன்னு மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறிடுவாங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மளிகை கடை கண்ணி வைத்து பிழப்பு நடத்தக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த ராசியில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு வேலை கொடுத்துட்டு அந்த வேலையை இவங்களை விட திறமையை யாருமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேரும் புகழும் எப்பொழுதுமே எடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் இல்லாமல் பல வருடங்கள் ஒரே இடத்துல வேலை பார்த்து ஒரு நல்ல மதிப்பை மரியாதையை பெற்றிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றிருப்பாங்க. அதே போல் மல்டிபிள் டேலண்டட்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த கண்ணால் பார்த்தோன்னே அந்த விஷயத்த செஞ்சுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சுருவாங்க. எந்த ஒரு நெளிவு சுழிவுமே இல்லாமல் ஒரு கற்றுக்கணும் அப்படிங்கிறதால இல்லை, ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கும்போதே அந்த அப்சர்விங் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு ஆளை பார்த்தாவே உடனே எடை போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கரெக்டானவங்க இவங்க சரியில்லாதவங்க அப்படின்னு கரெக்டாக எடை போடக்கூடிய நபர்கள். பொதுவாக ராகு அனைத்து கிரகத்தை வென்றாலும் ஒரு புதனை வெல்ல 100 ராகு சமம். அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அறிவுள்ள ராசியாக மிதுனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே ராசி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ரொம்ப அறிவு திறமசாலி, எந்த விஷயத்துலையும் மாட்டாமல் நெளிவு சுழிவாக போகக்கூடிய நபர்கள், ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அணுகாமல் யாருக்குமே எந்த பிரச்சனைகளும் வராமல் தீர்க்கக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் கேது, அதாவது பஞ்சமஸ்தானன்னு காப்பாற்றக்கூடிய இடத்துல கேது வந்துட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி வந்தார். அப்போ 2 பேரும் 1.5 வருடங்கள் யார் யார் நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்களோ ஒரு ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5ஆம் இடத்துல கேது வந்தால் கேது தான் 5ஆம் வீட்டு வேலையை செய்வார். அப்போ நிச்சயமாக இந்த 1.5 வருடங்களாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, அதாவது எனக்கு கஷ்டம் வர நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு கிரகம் எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னை காப்பாற்றுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இந்த 1.5 வருட காலமாக எனக்கு நடக்கிறது எல்லாமே கண்டே பிடிக்க முடியல. எனக்கு சில சமயம் பார்த்திங்கன்னா கடவுளோட அருள் இருக்கா இல்லையான்னு கூட அந்தளவுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. சாமி மேலே பெருசாக நான் ஈடுபாடு ஆர்வம் காமிக்கல. இந்த 1.5 வருடங்களாக சாமி கும்பிடாதனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்லை நான் ஏதாவது மாற்றி பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசனைகள் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கும். இந்த 1.5 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா உங்களை மேலே இருந்து ஆதாள பள்ளத்தில் தாட்டி விடுற அளவுக்கு அந்த முடிவை எடுத்திருப்பீங்க. அந்த முடிவை எடுத்ததின் விளைவாக இன்றைக்கி மேடேற முடியாமல் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் கிடைக்க வேண்டியது எல்லாமே ரொம்ப கடுமையாக போராடி கிடைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. முதல் துணிச்சல் தைரியம் தெம்பாக ஒரு விஷயத்தை செய்யலான்னு போகும்போது என்னால் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி துணிச்சல் தைரியம்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு முன்னாடி பயிற்சி எல்லாமே பார்த்துட்டா புதன் பகவான் நீசம் அடைஞ்சார், மேஷத்தில் இருந்தார், அப்புறம் ரிஷபத்தில் இருந்தார். இப்படி 2-3 மாத காலமாகவே பார்த்திங்கன்னா புதனுடைய பயிற்சி பெருசாக பலம் இல்லை. அப்போ பலம் இல்லாத போது என்ன ஆகும்னா
ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் இல்லாம பண்ண முடியாம ஒரு விஷயங்களும் நிறையா நிறைய நிறைய முயற்சி பண்ணினதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்ய வேண்டிய இடத்துல 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு அந்த 100 ரூபா பணம் வாங்கிட்டு வர மாதிரி அந்த அளவுக்கு தான் ஒரு எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆயிருக்கு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனிமேல் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே பலம் பெற்ற சூரிய பகவான் முயற்சி ஸ்தானாதிபதியே லக்னத்திலேயே இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு பயிற்சியப்பட இனிமேல் வந்து நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? முயற்சிகள் பலனளிக்கும். இத்தனை நாளா பலனளிக்காத முயற்சி அரசாங்க சம்பந்தப்பட்ட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த லோனுக்கு ரொம்ப நடையா நடக்கிறேன். இருந்தாலுமே இந்த லோன் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக தட்டி தட்டி போகுது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட லோன்கள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். அதே போல் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலையை தொடர்ந்து கடுமையாக போராடி செஞ்சிட்ருக்கேன். அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டாலும் அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குமா? முதல் தைரியஸ்தானம் பலமாகுது. தைரியஸ்தானம் பலம் பெற்றாவே நம்மளை பாதுகாக்க நம்மளை காப்பாற்ற ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அப்ப எதிர்பாராத திருப்பங்களையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து கடுமையாக முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய கோச்சார காலங்கள் எளிதில் ஒரு விஷயத்தையும் வெற்றி அடைவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல வேலை செய்கிற இடத்துல தொடர்ந்து டார்ச்சரோ தாங்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையுமா? அந்த டார்ச்சர்கள் எல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். நிறையா துரோகத்தை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மற்றும் மிதுனர்களும் பணம் வாங்கினவங்க எல்லாருமே திருப்பி தராமல் கடுமையாக பிரச்சனைகளை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து டான் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து உங்களால் வந்து அந்த பணத்தை வசூல் பண்ண முடியாமல் அதுலேயே எனக்கு கடுமையாக மன உளைச்சல் ஆயிடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமா வராதா இப்படியே இருக்குது என்ன சூழ்நிலை இது அடுத்தது வசூல் பண்ண முடியுமா இது வாங்கினதான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை நினச்சி 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 கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதே போல் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறதுனால பொதுவாக 9ஆம் அதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளோதான் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோச்சார காலங்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை அதீத பலம் கிடைக்கும். 9ஆம் இடம் பலம் பெறுவதனால நிறைய ஆசைகள் நமக்கு கிடைக்குமா? நான் எதிர்பார்த்த கனவு கற்பனை ஆசைகள் எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். 9ஆம் அதிபதி பலம் பெற்றாவே குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பலம் பெறும். குடும்பத்துல ஒற்றுமையே இல்லை. யார் யாரோ எங்களுடைய குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்காங்க. அதுவுமே சொல்லவே வேண்டியதில்லை. மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் நல்லாவே இல்லை. இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல. அப்போ நிச்சயமா திருமண வாழ்க்கையில பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாருமே உங்களை வந்து அட்வைஸ் பண்றது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு போறது இல்லைன்னா கணவன் மனைக்குள்ள எச்சா பிரச்சனையை கிளப்புறது அவங்களால உங்களுக்கு எந்த பொருளாதார உதவிகள் இல்லைனாலும் உங்ககிட்டே கேட்டுட்டு போய் உங்களுடைய விஷயத்த வெளியே சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்படுறது. இதனால நிறைய மன உளைச்சல்கள் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே இப்ப சுக்கிரன் ராசியில இருக்கிறனால மனைவியோட ஒரு ஒற்றுமை வருவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்ப கணவன் மனைவி புரிந்து கொள்ளுதல் ரொம்ப கம்மியா இருக்கும் பட்சத்துல நிச்சயமா இந்த கோச்சார சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான வேலையை நிச்சயமா செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்வார். நீங்களும் புத்திசாலித்தனமா இத்தனை நாளா எதிரியை எப்படி வேள்றதுன்னு தெரியாம அவங்கள வீசின வலையிலே மாட்டிட்டு அவங்ககிட்டயே உங்களோட விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு அதனாலேயே நீங்க அவமானப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யூகித்து செயல்பட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதன் மூலியமாக பழகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுப்பாரா புதன் பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்குமே இந்த கோச்சார காலமா ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்புமே இந்த ராசியை பொறுத்தவரை நல்லதா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். ஏற்கனவே திருமண வாழ்க்கையில நான் அடிபட்டுட்டேன். இன்னுமே 2வது வாழ்க்கைக்கு போறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. என்னுடைய அப்பாவும் அம்மாவும்
ஒரு ஆறுதல் பேரில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன், என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அல்லது முதல் வாழ்க்கை மாதிரியே பிரச்சனை ஆகுமா, நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கை 2ஆம் தரம் திருமண வாழ்க்கைக்கும் உண்டான கிரகம் பலமாக இருப்பதனால் அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற வளம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.